நமக்கு பாத்தீங்கன்னா 6 பேக்ல 1000 கொய் ஃபிஷ் வந்துருந்துச்சு. இது எல்லாமே குவாரண்டைன் பண்ணி ப்ராப்பரா ஃபார்ம்ல இருந்து ஃபீடிங்காக அனுப்பிச்சு விட்டுருந்தாங்க. இவங்க எடுக்கிறதுக்கு முக்கியமான காரணமே இவன் தான். இவன் பேரு பொட்டேட்டோ. இவன் பார்க்க குட்டியா உருளைக்கிழங்கு சைஸ்ல இருக்கான். ஆனா இவன் டேங்க்ல எந்த மீனை போட்டாலும் காணாம போயிருது. அதை செக் பண்றதுக்கு தான் இந்த கொய் ஃபிஷஸ் வாங்கியிருந்தேன். இவனை விட பெருசா குண்டா ஒரு கொய் ஃபிஷ் எடுத்து இவன் டேங்க்ல போட்டான். பையன் பாக்குறதுக்கு கல்லு மாதிரியே இருக்கான்னு சொல்லிட்டு கல்லுக்குள்ள பதுங்கி வந்து அந்த கொய் ஃபிஷ புடிச்சு ஒரு டார்ச்சர் பண்ணாம பாருங்க. அதை என்னால பார்க்கவே முடியல. அதனாலதான் உங்ககிட்ட இதையை நான் காட்டுறேன். பையன் எந்த இடத்துல கடிச்சாலும் அந்த கொய் ஃபிஷோட உடம்பே அப்படியே பிஞ்சு வந்துருது. அந்த அளவுக்கு இவனோட பல்லு ஸ்ட்ராங்காவும் ஷார்ப்பாவும் இருக்குது. பையன் வெஜிடேரியன் நினைச்சு இவனுக்கு பொட்டேட்டோன்னு பேர் வச்சிட்டேன். ஆனா இவன் பியோர் நான் வெஜிடேரியன். கொடூரமா ஒரு கொய் ஃபிஷ கொலை பண்ணிட்டு ஒண்ணுமே தெரியாத அப்பாவி மாதிரி வயிறு நிறைஞ்சதுக்கு அப்புறம் அவனோட கல்லுக்குள்ள ஒளிஞ்சுக்கிட்டான். இதனாலேயே இவனை எந்த ஒரு கம்யூனிட்டி டேங்க்ல வைக்காம இவனை தூக்கி தனியா வச்சிருக்கேன். 10 நிமிஷம் ஆகுதுடா என் பொட்டேட்டோ. நீ என்னடா தூக்குறது என் டொமோட்டா.